ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பு வந்து பார்த்திங்கன்னா ரீஒர்க்குக்காக வந்திருக்கு. இது வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கு. போன வாரம் ஒரு ஆம்பு மதுரைக்கு டெலிவரி சொல்லி அனுப்பியிருந்தேன்ல, இந்த செட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம மதுரைக்கு போனது. நம்ம கிட்ட ஃபேஸ்புக்கில் வந்து அப்போ வந்து சிவா ஆடியோஸ் பவானி அப்படிங்கிற பேஜில் வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவருக்கு வந்து பிளாக் பண்ணிட்டார் குரூப்பை. அப்போ அவர் அந்த குரூப்பில் இருக்கும்போது இந்த ஆம்பு வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். என்கிட்ட அந்த குரூப்பில் வந்து நான் வீடியோ போடுவோம், அதை பார்த்து எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாப்புல. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆயிடுச்சு, 2.5 வருஷம் தாண்டி வந்திருக்கு. இப்போயும் என்னென்னா இப்போ அனுப்பின செட்டு மாதிரி கொஞ்சம் கிளாரிட்டியாக வேணும். அப்போ அனுப்புனதை விட இப்போ அனுப்பிக்கும் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது, அந்த மாதிரி கிளாரிட்டியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து இப்போ இதில் எக்ஸ்ட்ரா வந்து அப்போ வந்து ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து சிங்கிள் ஐசி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் 765. இப்போ டபுள் ஐசி யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் சப்பு ப்ளஸ் பிடியும் மாற்றி ஒயரிங்லாம் கொஞ்சம் நீட்டாக பண்ணி அனுப்பலான்ட்டு அனுப்ப சொல்லி வந்திருக்குது. இதில் வந்து குமாரோட 2 ஃபிட்டு குமார் ஆடியோ 2 ஃபிட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். எக்ஸல் ஹெச்டி கன்வெர்ட்டர் இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். கேஎம்எஸோட 2-in-1 சப்புப்ரி இதில் யூஸ் பண்ணுவேன். பகாரியா போர்டு, ஃப்ரண்டில் பகாரியா போர்டு இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த ஆம்பு ரீஒர்க் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன், பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டெல்லாம் இன்னும் நல்லா தான் இருக்குது. அண்ணனுக்கு ஏதாவது லூஸ் கான்டாக்டில் இருக்குது, ஏதாவது வண்டி ரன்னிங்கில் இருக்குது, ஏதாவது இறச்சல் வந்திருக்கலாம், அந்த மாதிரி ஜோல்டிங்கில் இருக்குது விடும்போது இது மாதிரி வந்திருக்கலாம். இருந்தாலும் ஆல்ட்ரு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்றதுக்காக தான் அனுப்பியிருக்காரு. ஆனால் ரிசல்ட்டெல்லாம் இன்னும் குறையில, இன்னும் அப்படியே தான் இருக்குது. ரிசல்ட் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு இதுவுமே போகல. ஐசி எல்லாமே பக்காவாக ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 7-65 சிங்கிள் ஐசி எடுத்துகிட்டு 2 7-65 நம்ம லெஃப்ட் ரைட்டுக்காக 2 7-65 யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே கன்வெர்ட்ரு எக்ஸல் ஹெச்டி கன்வெர்ட்ரு குமார் ஃபிட் இருந்தது. அது ஒரு சின்ன ஃபால்ட்னால அதை எடுத்தாச்சு. அது நம்மளும் டிரான்சிஸ்டர் பிட்டெல்லாம் மாற்றி பார்த்தோம், நம்மளுக்கு ஒன்றும் செட் ஆகலை. எடுத்துட்டேன், சர்வீஸ் பண்ணணும், கம்பெனிக்கு தான் அனுப்பணும். இது வந்து பார்த்திங்கன்னா கேஎம்எஸோட 2TR 2 டிரான்சிஸ்டர் போர்டு வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் எம்எஸ்கே ஆடியோவோட சப்புப்ரி இதில் யூஸ் பண்ணியிருக்குது. ஹைடெக் பஸ்பிட்டி பகாரியா பென்ட்ரைவ் போர்டு, பிக் போர்டு பகாரியாவது. நம்ம லைட்டு ஃப்ரெண்டில் இது வந்து 2.5 வருஷம் ஆச்சு நான் செஞ்சு கொடுத்து. இன்றைக்கி தான் இது மறுபடியும் வந்து நம்மக்கிட்ட அந்த போன வாரம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்த ஆம்பு பார்த்துட்டு மறுபடியும் இந்த ஆம்பை அங்கேருந்து அதே மாதிரி ரெடி பண்ணுங்கன்னாங்க. அதே மாதிரி பண்ண முடியாது, ஒவ்வொரு ஆம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சால் தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஹார்டு பேஸ் நல்லா எடுத்துருக்கிறேன். இந்த போர்ட்லேயும் நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் எல்லாமே போடுறோம். ஹார்டு பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
டிரான்சிஸ்டரில் 4 டிரான்சிஸ்டர் வேலை செய்கிற அளவுக்கு ஒரு பேஸ் பஞ்சிங் எடுத்துருக்குறோம். ரிசல்ட்டு பொலிரோ ஈச்சர் வண்டிங்கும் போது நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். டியூப் பாக்ஸு டபுள் மேக்னெட் தான் அனுப்ப போகிறேன். சப்பு நம்மக்கிட்டே கேட்டுக்கிறாங்க. டபுள் மேக்னெட் சப்பு தான் ரெடி பண்ணி அனுப்ப போகிறேன். இந்த மாதிரி தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதிக நேரம் பாட்டு போட முடியாதனால காப்பிரைட் ஆகிருக்குங்க. அதனால் லைட்டாக நான் பேசிக்கிட்டே வைக்கிறேன். பேச்சு காப்பிரைட் ஆகாமல் இருக்கான்னு பார்க்கலாம். கேட்குதான் கேட்கும். இந்த மாதிரி ஆம்பு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் நல்லாயிருக்கும். காப்பிரைட் ஆகிறனால தான் ஆஃப் பண்ணி போடுறேன்.